ஸ்ரீமடம், உலகிலே ஒரே விஷ்ணு மாயசாத்தன் மடம் போரூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, கார்த்திகை மாத பயணத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, இந்த மாதத்துல என்னென்ன யோகங்கள் வேலை செய்ய போகுது அப்படிங்கறது நம்ம தனிப்பட்ட முறையிலேயே நம்ம பார்க்கலாம். இப்ப பாத்துட்டீங்கன்னா, குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடகராசியில உச்சமாக இருந்து வக்ரம் பெற்றுட்டு இருந்தார். இப்போ 19ஆம் தேதி பாத்துட்டீங்கன்னா மிதுன வீட்டுக்கு போறார். ஆனாலும் அதே இடத்துல வக்ரகதியில் இருக்கிறார். அடுத்தது சுக்கிரன் 10ஆம் தேதி விருச்சிக வீட்டுக்கு வருகிறார். செவ்வாய் 21ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வருகிறார். ரெண்டு பேருமே தன்னுடைய ஆட்சி பலத்துல இருந்தாங்க. இப்ப ஆட்சி பலத்துல இருந்து அடுத்த வீட்டுக்கு வரப்போகிறார்கள். அதே போல புதன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 20ஆம் தேதி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு விருச்சிக வீட்டுக்கு வரப்போகிறார். சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 12ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். இப்போ சுக்கிரனும் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது மதன ராஜகோபால யோகம். அதே போல பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்றது பாத்துட்டீங்கன்னா மகா யோகம்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த சுக்கிரனும் செவ்வாயும் சேர்றது பிறகு மங்கள யோகம்னு சொல்லுவோம். இந்த சுக்கிரன் இந்த சூரியனோட சேரும் பொழுது பாத்தீங்கன்னா சுக்கிர ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது வேலை செய்யும். இந்த மாதிரி இவ்வளவு யோகங்கள் இருக்கு. என்னென்ன ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட முறையில பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இந்த பதிவுல பார்க்கலாம். கன்னி ராசிக்குண்டான கார்த்திகை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கன்னி ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் 10 தொழில் ஸ்தானாதிபதியும் ஆகி 2ஆம் வீட்டுல 20ஆம் தேதி வரைக்கும் நிற்கிறார். அதற்கு மேல 3ஆம் வீட்டுக்கு வரார். நல்ல பலம் தான். 3ஆம் வீடுன்னு சொல்லக்கூடியது ஒண்ணு மறைவு ஸ்தானம் அப்படிங்கறதுலாம் கிடையாது. அதனால பொருளாதாரம், பணவரவு, வசதி வாய்ப்புகள், ஏதாவது பணம் நின்றுட்டு இருக்கு, அதெல்லாம் வராம இருக்கு, இதெல்லாம் தாராளமாக இந்த மாதம் அதிகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கடுமையா முயற்சி பண்ண போறீங்க. வாழ்க்கைக்கு உண்டான அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிற சிந்தனைகளும் அதிகமாகும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா யூடியூப் சம்பந்தப்பட்டது, MLM சம்பந்தப்பட்டு, சீட்டு, ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது, இதெல்லாமே பாத்துட்டீங்கன்னா 3ஆம் இடம் தொடர்பு ஏற்படும். அப்புறம் ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவரும் 10ஆம் அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் 3ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது இது சார்ந்த துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல யோகத்தையும் பணவரவையும் பொருளாதார வளர்ச்சியும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 10ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் வீட்டுல பொருளாதார வீட்டிலேயே இருக்கார். அவர் 2 கூடையவரே ஆகிறார். 2 கூடைய 2ஆம் வீட்டுல இருக்கிற வரைக்கும் பேச்சுக்கு மதிப்புண்டு, வசதி வாய்ப்புகள் வரும், பொருளாதாரம், பணவரவு இதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதுலயும் மாற்று கருத்துக்கள் இல்லை. அவரே 9ஆம் அதிபதியும் ஆகி 2ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது தந்தை மூலமாக பணவரவு, தந்தை சொத்துக்கள் மூலமாக பணவரவு, ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த மாதம் ஏற்படும் அப்படிங்கிறது அமைப்பும் உண்டு. தந்தை சொத்து, பூர்வீக சொத்து இதை பத்தி பேசுறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைக்குமானாலும் ஒரு 10ஆம் தேதிக்குள்ள அதை செய்து கொள்வது என்பது நல்லது. அடுத்தது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 20ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் வீட்டுல இருக்காரு. நல்ல அமைப்பு. இந்த மாசம் கன்னியா ராசிக்கு பாத்துட்டீங்கன்னா எல்லாமே 3ஆம் வீடு 2ஆம் வீடு தொடர்பு ஏற்படுறதுனால நீங்க செய்யக்கூடிய அனைத்துமே சக்சஸ் தான். உங்க சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது, நீங்க என்ன நினைச்சு போறீங்களோ அதெல்லாமே சக்சஸ் ஆகுறது, வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே 20ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு சக்சஸ் ஆகுறது, ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், மன ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது, மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு உண்டான அதீத வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அடுத்தது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னாலும் வக்ர நிவர்த்தி ஆகிறார் 12ஆம் தேதி. அப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால உங்களுக்கு அந்த கண்டச்சனில இருந்து வந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். ஏன்னா ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் நம்ம ஒரு 12ஆம் தேதிக்குள்ள பார்த்துக் கொள்வது என்பது நல்லது. சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு 12ஆம் தேதிக்கு மேல வைத்துக் கொள்வது என்பதும் நல்லது. அதே போல குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 10ஆம் வீட்டுக்கு 19ஆம் தேதிக்கு மேல வரப்போகிறார். அது வக்ரகதியில தான் இருக்க போகிறார். ஏன்னா 7 அவர் 4 10ஆம் வீட்டுக்கு வராரு. கேந்திர ஸ்தானாதிபதிகள் கேந்திரம் ஏறுவது மிகப்பெரிய யோகம். கேந்திரம்னாலே பெருமாள் ஸ்தானம்னு சொல்லுவோம், திரிகோணம்னா லட்சுமி ஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ 1, 4, 7, 10க்கு உண்டான கேந்திராதிபதிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு யாருன்னா குரு பகவான் தான். அவர் இருக்கக்கூடியது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கேந்திரம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கே வரப்போகுது. மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். தொழில் வளர்ச்சி, வீடு சார்ந்த விஷயங்கள் கைக்கூடி வர்றது, பார்ட்னருக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் விலகிறது, வியாபாரம் நல்லா செழிப்பா இருக்கிறது, தொழில் இத்தனை நாள் ஓடாம இருக்கு, தொழில வருமானம் இல்லை, தொழில் மந்தமா இருக்கு, இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட தொழிலுக்கு உண்டான ஒரு நல்ல ப்ராசஸ் அப்படின்னு நிச்சயமா கன்னியா ராசிக்கு ஏற்படும். கண்டசரி நடக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துடைய தசாபுத்தியை பொறுத்து தான் நடக்கும். பட் இருந்தாலும் தொழிலுக்குண்டான ஒரு சிந்தனைகளோ யோசனைகளோ அடுத்த கட்ட பயணங்களோ அப்படிங்கிறது நிச்சயமாக நடப்பதற்குன்னா அதீத வாய்ப்புகள் உண்டு. சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 12ஆம் அதிபதியாய் 3ல இருக்கார். வெளிநாடு போறதுக்கு உண்டான ஒரு முயற்சி நிச்சயமா எடுப்பீங்க. நல்ல தூக்கம், நிம்மதியான உறக்கம் அப்படிங்கிறது உண்டு. ரொம்ப அதாவது கண்டசனி காலகட்டங்களில் தூக்கமே இருக்காது, அவ்வளவு பிரச்சனைகள் வரும்.
ஸோ இந்த காலகட்டங்கள் ஒரு தூக்கம் நல்லா இருக்கிறது, எதையும் பெருசா எடுத்துக்கொள்ளாம இருக்கிறது, மனசு நிம்மதியா இருக்கிறது, ஒரு தைரியமா இருக்கிறது, இது வந்தாலும் பாத்துக்கலாம், எதா இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அதீத தைரியத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த மாதம் கிரகங்கள் சொல்லக்கூடிய ஒரு பலன். கன்னிராசிக்காரங்க தைரியமா இருக்கலாம். இந்த மாசம் நல்லதாத்தான் இருக்குது. பொருளாதாரம், பணவரவு, குடும்ப ஒற்றுமை, திருமணம் சார்ந்த விஷயங்கள், தொழில் எல்லாம் சிறப்பா இருக்கு. உங்க ஜாதகத்துல தசாபுத்தியை செக் பண்ணிக்கோங்க. தசாபுத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா நான் சொல்வதை விட இனிமே நல்ல பலன்கள் அதிகமாக நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நன்றி. மீண்டும் நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடியில் சரணம்.